அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்லேயே டியூப்லைட்டை எப்படி சரி செய்யுதுன்னு இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற டியூப்லைட் எலக்ட்ரானிக் சோக்கு இருப்பதுனால சரி செய்யுது ரொம்ப ஈஸியான வேலை. இதுக்காக நீங்கள் கடைக்கு எடுத்து போன தேவையில்லை. சண்டே டைமில் கடை இல்லாத போது வீட்டில் லைட் எரியலைன்னா நீங்களே அதை சரி செஞ்சிடலாம். மற்ற நேரத்தில் நீங்களே கட்டி அதை ரெடி பண்ணிடலாம். பெரிய வேலையில் ஒரு வீட்டில் முதல்ல எலக்ட்ரிக் தேவையான டூல்ஸ் இருக்கணும். டெஸ்டர், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் ப்ளையர், ஸ்லீவர், கட்டர் அண்ட் ஸ்லீவர்னு சொல்லுவாங்க, இன்சுலேஷன் டேப்பு, ஒரு கண்டினியூட்டி டெஸ்டர் எப்போவுமே இருக்கும். இது விலை ஒரு ₹20 30 தான் இருக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. இது யூசேஜ் அதிகமாக நம்ம வீட்டுக்கு உதவும். இந்த எலக்ட்ரிக் சாமான் ஃபுல்லாக டப்பாரியான்ற கம்பெனியில் வாங்கிக்கோங்க. அதுதான் எப்போவுமே நல்லது. டப்பாரியா பை கம்பெனி கூட பரவாயில்ல, லைஃப் வரும். லோக்கல் ஐட்டம் வாங்காதீங்க, திருப்பும் போதே ஒடிஞ்சிடும். அதனால் எப்போவுமே கம்பெனி ஐட்டமாக வாங்குங்க. டியூப்லைட்டுக்கு முதல்ல இப்போ இருக்க டியூப்லைட்டுக்கு எலக்ட்ரானிக் சோக்கு, இதுதான் நீங்கள் படம் பார்க்குற எலக்ட்ரானிக் சோக்கு. இந்த வழியாக மெயின் லைன் கொடுக்கணும். இந்த வழியாக அவுட்புட் வழியாக 4 ஒயர் வரும். 2 கலரில் இருக்கும். 2 கலரில் 2 ஒயர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் 2 இருக்குது, ஒயிட் கலரில் 2 இருக்குது. இது ரெண்டுமே சைடு ஹோல்டரில் கொடுக்கணும். சைடு ஹோல்டரில் கொடுக்கும்போது கரெக்டாக கனெக்டரை பார்த்து டைட் பண்ணணும். சில பேர் புதுசாக எலக்ட்ரானிக் சோக்கு மாட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் மாட்டி ஸ்லீவில் டைட் பண்ணிவிடுவாங்க. அப்புறமேட்டு ஏரியாது. அப்புறம் கடைக்கு எடுத்துன்னு போனால் அதை எடுத்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அங்கே எரியும். அப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாத. நீங்கள் ஸ்லீவை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்டரை நல்லா வச்சு டைட் பண்ணணும் சைடு ஹோல்டரில். இப்போ இந்த ஃபிட்டிங் டியூப்லைட் ஃபிட்டிங் பண்ணும்போது அந்த கனெக்டர் எப்படி போடுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது டியூப்லைட் ஃபிட்டிங்கு. எலக்ட்ரானிக் சோக்கு ஆல்ரெடி நான் ஃபிட்டிங் பண்ண ஒரு டியூப்லைட்டு ஃப்ரேம் என்கிட்ட இருக்குது. இந்த ஃப்ரேமில் சைடு ஹோல்டரில் என்னென்ன ஃபால்ட் வரும், சைடு ஹோல்டர் தான் அதிகமாக ஃபால்ட் வரும். டியூப்லைட் பீஸ் போனால் அது பிளாக்காக தெரியும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டியூப்லைட் இந்த கண்டினியூ டெஸ்ட்டில் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதுவும் சொல்கிறேன். இது எலக்ட்ரானிக் சோக்கு. இது ஆல்ரெடி செட் பண்ண ஒரு ஃபிட்டிங் ஒன்று என்கிட்ட இருக்குது. இதுதான் சைடு ஹோல்டரு. இந்த சைடு ஹோல்டர் 2 பக்கம் கொடுக்கும்போது தான் கனெக்டர் நீங்கள் பார்த்து கொடுக்கணும். நீங்கள் ஒயரை வச்சு டைட் பண்ணும்போது அந்த இன்சுலேஷன் வச்சு டைட் பண்ணிட்டீங்களா கனெக்டர் சரியாக வேலை செய்யாத, டியூப்லைட் ஏரியாத போகும். இந்த பக்கம் அதே மாதிரி கிரே கலர் ஒயரு, 2 ஒயிட் கலர் ஒயரு. இந்த சைடு ஒரு சைடு ஹோல்டரு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு சைடு ஹோல்டர் இருக்கும். இது சைடு ஹோல்டரு. இதில் கனெக்ட் டைட் பண்ணும்போது தான் பார்த்து டைட் பண்ணணும். அதுதான் 2-3 வாட்டி நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அந்த ஃபால்ட்டு தான் வரும். ஒயிட் கலர் ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறோம். இது சைடு ஹோல்டரை பற்றி சொல்கிறோன்னா, சைடு ஹோல்டர் எப்போவுமே ஹை குவாலிட்டி வாங்க. இது பிளாஸ்டிக் டைப் வருது, அது வாங்காதீங்க, அது சரி இருக்காது. ஆங்கர் கம்பெனி நல்லா இருக்குது சைடு ஹோல்டரு. ஆங்கர் கம்பெனி வாங்கிக்கோங்க. இந்த லாக்கில் 2 பக்கம் சைடில் பின்னு வெளியே தெரியணும். பார்க்கும்போது அது நான் டெஸ்டர் வைக்கிறேங்களே, அந்த பின்னு வெளியே தெரியணும். அந்த பின் உள்ளே இருந்தால் கூட லைட் எரியாது. இந்த சைடு ஹோல்டரில் வர ஃபால்ட் அதுதான். அது சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் எரியும், ஆஃப் பண்ணிட்டு திருப்பவும் போட்டிங்கன்னா அந்த லைட் எரியாது. அப்புறமேட்டு பல்பு நீங்கள் ஒரு வாட்டி டியூப்லைட்டை ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அது எரியும். இந்த ஃபால்ட்டுக்கு காரணம் இந்த சைடு ஹோல்டர் ஃபால்ட்டு தான். லாக் இந்த டைப்பில் தான் ஆகும். அது டைப் ஆகும்போது இந்த டியூப்லைட்டில் இருக்கிற 2 நீடும் அந்த சைடு ஹோல்டர் இருக்கிற தகுடில் டச் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக சப்ளை பண்ண வேண்டியதான் அது எரியும். இதான் எலக்ட்ரானிக் ஃபிட்டிங்கில் அடிக்கடி ஏற்படுற ஃபால்ட்டு. அதனால் சைடு ஹோல்டர் நீங்கள் வாங்கும்போதும் சரி, உங்களுடைய பழைய சைடு ஹோல்டர் நீங்கள் கழட்டி பார்க்கும்போது அந்த பின் கரெக்டாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக இந்த ஃபால்ட் தான் வருது டியூப்லைட்டில். 2வது டியூப்லைட் ஃப்ரேமில் ஏற்படுற ஃபால்ட் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். டியூப்லைட் ஃப்ரேமில் இந்த சைடு ஹோல்டரில் இந்த டியூப்லைட்டு இது லூஸாக இருக்கா பாருங்கள். இந்த டியூப்லைட் லாக்கு கரெக்டாக உட்காரணும், அதில் கரெக்டாக அமரணும். இந்த டியூப்லைட்டில் கரெக்டாக அமரணும். இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கேப் இருந்தால் கூட லூஸ் கனெக்ட் வரும். அப்படி டியூப்லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில். அந்த டியூப்லைட் ஒரு வாட்டி எரியும், ஒரு வாட்டி எரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இது சைடில் கட்டிங் பிளேடில் லைட்டாக ஃப்ரண்ட் பக்கம் நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லாக் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் க்ரீப்பாக டைட்டாக பிடிக்கும். அது லூஸ் கனெக்ட் வராமல் இருக்கும். டியூப்லைட்டும் ஃபால்ட் அடிக்கடி வராது டியூப்லைட் ஃப்ரேமில்.
டியூப்லைட் நீடும் நீங்கள் பார்க்கும்போது வாங்கணும். அந்த முன்னாடி அந்த 2 நீட் பெண்ட் ஆனால் கூட டியூப்லைட் சரியாகாது. புதுசு வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க. இந்த கண்டினியூ டெஸ்ட்டில் இந்த பல்ப் நல்லா இருக்கா, பழைய டியூப்லைட் நீங்கள் செக் பண்ணும்போது இது கண்டினியூட்டி இருக்குதான்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்குது இந்த டியூப்லைட்டு. அதே மாதிரி 2 பக்கம் இருக்கிற சைடும் 2 பக்கம் இருக்குது டியூப்லைட்டுக்கு 2 பக்கம் சைடும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுதான் இந்த கண்டினியூட்டி. இது ஒன்றும் இல்லை, ஒயரோட கண்டினியூட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் இந்த கண்டினியூட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விலை ஒரு 20 ரூபா 30 ரூபாக்குள்ளே தான் வரும். இந்த சைடு ஹோல்டர் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபால்ட்டை நான் சொல்லிட்டேன். இது 3 தான் இந்த டியூப்லைட்டுக்கு முக்கியமான ஃபால்ட்டு. சோக்கு வாங்கும்போது கேரண்டி கார்டு போடுங்க. ப்ளீஸ் சோக்கு வாங்கணும் தான் இல்லை, எந்த ஒரு லோக்கல் சோக்கும் வாங்கலாம். எல்லாத்துக்கும் 1 இயர் கேரண்டி இருக்குது. ப்ளீஸ் சோக்கும் அதர் சோக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இது பிரைட் ஆகிடும், அது டிம் ஆகிடும்னு. எல்இடிக்கு லைட்டில் அது டிஃப்ரெண்ட் வரும், இதில் வர வாய்ப்பு இல்லை. அதனால் லோ காஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம். டேட் 1 இயர் இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த 1 இயர்க்கில் எந்த ஃபால்ட் இருந்தாலும் ரிட்டர்ன் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அதனால் டேட் இல்லாமல் நீங்கள் வாங்காதீங்க, டேட் போட்டு வாங்கிடுங்க. மேலும் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் ஃபேனை பற்றி விட்றேன். ஃபேன் காயில் போச்சா இல்லைன்னு எப்படி அப்படியே கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள்.